அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமான் என்றாலேயே அழகு, அவ்வளவு சிறப்புமிக்க கந்த சஷ்டிக்கு மறுநாள் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண தினம் திருமண தடைகளை நீங்கி குழந்தை பாக்கியம் அருளும் புண்ணியமான நாளாகும். இந்த தினத்தில் சுமங்கலி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை, முக்கியமாக திருமண பாக்கியம் அனைத்தும் நல்வேறுவடையும். சூரசம்ஹாரம் மற்றும் கந்த சஷ்டி திருவிழா நிறைவடைந்த மறுநாளே முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண தினம் எனும் மிக பெரிய புண்ணிய நாளாகும். இந்த நாள் முருகப்பெருமான் தேவசேனையுடன் திருமணங்கள் செய்து கொண்டார் என புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாள் முருகன் ஆலயங்களில் திருக்கல்யாண விழா மிகுந்த ஆனந்தத்துடன் நடைபெறுகிறது. இந்த தினத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மிகுந்த புண்ணியமானதாகும். திருமண தடைகள் நீங்கி தம்பதியர் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்க, குழந்தை பாக்கியம் பெற ஆகியவை நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் ஆகியவை அடங்கிய திருக்கல்யாண செட்டை ஒன்றை வாங்கி, முக்கியமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி செல்ல வேண்டும். திருக்கல்யாணம் நடைபெறும் வேளையில் அங்கு இருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு அதனை வழங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றால் வாழ்வில் வளமுடன் நன்மையும் பெற முடியும். முருகப்பெருமானின் அருளை என்றும் தங்களோடு நிறைவு நிறுத்தி கொள்ள விரும்புவோர் திருக்கல்யாண தரிசனத்திற்கு பிறகு வீட்டில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வார்கள். மனதார முருகப்பெருமானை வழிபாடு செய்தோமே என்றால் அனைத்து விதமான சுபகாரியங்கள் இருந்த தடைகள், எதிர்பாராத நன்மைகள் நிகழும். திருமண உறவில் காணப்படும் கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமையாக மாறி மன அமைதியை ஏற்படுத்தும். மொத்தத்தில் முருகன் திருக்கல்யாண தினத்தில் நடைபெறும் வழிபாடு ஆன்மீகத்தையும் குடும்ப மகிழ்ச்சியும் வாழ்க்கை வளர்ச்சியும் தரும் தெய்வீக வாய்ப்பாகும். முருகப்பெருமானை நம்பி பக்தியுடன் வழிபட்டால் அவர் அருள் கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு நல்ல சுமிட்சமாக அமையும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி அவரை ஒரு முறை மனதில் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி மங்களம் உண்டாகும். மகா கந்த சஷ்டி திருவிழாவின் போது 6வது நாளான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. முக்கியமாக திங்கட்கிழமை என்று கோலாகலம் நடந்தது. ஆனால் கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முடிவதில்லை. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தேவர்கள் எல்லாம் ஆட்டி படைத்த ஆசுரனை அழித்ததற்காக தேவர்களின் தலைவரான இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வ யானையை பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இவர்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதேபோல சூரசம்ஹாரம் நடந்த இடமான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் முயற்சியாக நடக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ திருமணங்கள் வரிசையில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் முருகப்பெருமான் மற்றும் தெய்வ யானை திருமண விழா பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இந்த திருமணத்தை பார்த்தால் திருமண தோஷம் தடைகள் விலகும், தம்பதிகள் மனமுந்து வாழ்வார்கள். திருப்பதியில் திருமணம் செய்து விசேஷமானதாக கருதப்படுவது போல முருகப்பெருமான் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொள்வது மாபெரும் சிறப்பம்சம். அவ்வாறு செய்வதன் மூலம் திருமண தடை இருப்பவர்கள் திருப்பரங்குன்றத்தில் முருக தெய்வ யானை வழிபடுவது, திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வது அல்லது திருமணமான பிறகு தம்பதியராக வழிபடுவது மகிழ்ச்சி நிறைவான திருமணங்களை கொடுக்கும் என்பது ஐதீகமாகும். முருகன் மற்றும் தெய்வ யானை திருமணம் நடந்த அறுபடை வீடுகள் என்பதனால் இது சுக்கிரனுடைய அம்சம் கொண்ட முருகன் கோவில்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்தில் சூரிய சந்திரர்கள் சூழ தேவர்கள் தீபங்களை தாங்கி நிற்க சிவபெருமான் பார்வதி தேவி முன்னிலையில் இந்திரன் தமது மகளான தேவ யானை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். இது ஒரு அற்புதமான நிகழ்வாகும். சூரசம்ஹாரம் நடைபெற்ற எல்லா முருகன் கோயிலுமே இன்று முக்கியமாக 8 மணிக்கு முருகன் திருக்கல்யாணம் நடைபெறும். ஆனால் சூரவாதம் நிகழ்ந்த பிரதான தலமான திருச்செந்தூர் இரவு முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். முக்கியமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. எப்போதுமே திருச்செந்தூரில் மட்டும் இரவில் திருமணம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடைபெற்று
பின்னர் 3:30 மணிக்கு விஸ்வரூப ஆராதனை நடைபெற்று காலை 5 மணியளவில் தேவயானை அம்பாள் முருகன் திருமணம் செய்ய தவம் இருக்கும் தபசு காட்சி புறப்படானது. முக்கியமாக காலை 5 மணிக்கு தேவயானை முருகன் திருமணம் செய்து கொண்டு தபசு தொடங்கும். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அனைத்து விதமான தெய்வீக கல்யாணங்களை பார்க்கும் அனைவர்களுக்கும் மாபெரும் சிறப்பம்சத்தை அள்ளி கொடுப்பார். குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி தருவார்கள். இதனால் கந்தசஷ்டி விழாவின் போது முருகப்பெருமானையும் பரம்பொருள் வள்ளி தேவியானையும் அனைவரையும் வழிபட முடியும். கந்தசஷ்டி விழா என்பது சூரசம்ஹாரத்துடன் நிறைவடைவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கந்தசஷ்டி 7ஆம் நாளில் நடைபெறும் மாபெரும் சிறப்பம்சம்தான் இந்த கந்தசஷ்டி நாளாகும். கந்தசஷ்டி திருவிழாவில் முக்கியமாக சூரனை வதம் செய்த பிறகு அடுத்த நாளை அனைத்து முடிந்துவிட்டது என சொல்லுகிறார்கள். திருமால் யோக நிலையில் இருந்தவாறு சிவனின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்த போது ஆனந்த கண்ணீர் பெருகியது. அந்த துளியில் மகாலட்சுமியின் அருடன் இரு பெண்களாக வடிவம் கொண்டன. திருமாலும் மகாலட்சுமி அவர்களை தங்களது மகள்களாக ஏற்று அமுதவள்ளி சுந்தரவள்ளி என பெயர் சுற்றி வளர்த்து வந்தனர். இருவரும் முருகனை நோக்கி தவம் செய்தனர். தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவர்களது முன் தோன்றி அவர்கள் விரும்பும் வண்ணம் திருமணம் புரிவதாக அதன் பொருட்டு சுந்தரவள்ளியை மண்ணுலகிலும் அமுதவள்ளியை தேவர் உலகிலும் பிறக்க அருளினார். அதன்படியே சுந்தரவள்ளியாக பூவுலகிலும் அமுதவள்ளியாக தெய்வயானை விண்ணுலகிலும் பிறந்து முருகப்பெருமானை மணந்தனர் என கூறப்படுகிறது. அமுதவள்ளி இந்திர உலகத்தை அடைந்து அங்கிருந்த பொய்யில் மலர்ந்திருந்த நீரோர் பழ மலர்கள் குழந்தையாக தோன்ற தேவேந்திரனும் இந்திராணியும் அவளை கண்டெடுத்து மகளாக வளர்த்தனர். கற்பக விருட்சத்தின் கீழே காமவள்ளியால் கட்டப்பட்ட தங்க தொட்டில் ஐராவதம் எனும் யானையால் வளர்க்கப்பட்டமையால் அவள் தெய்வ யானை என அழைக்கப்பட்டார்கள். இவளுக்கு குஞ்சரி என்ற பெயரும் உண்டு. அருணகிரிநாதர் திருப்பதியில் முருகனை குஞ்சரி மணவாளன என அழைக்கிறார்கள். பிரம்மதேவரின் மானச புத்திரியாக விளங்கும் சஷ்டி தேவி தெய்வ யானையின் அம்சமாக அவதரித்தவள்தான். குழந்தை இல்லாதவர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள், சகல சம்பத்தையும் பெறுவார்கள். முக்கியமாக அதனால்தான் இவளுக்கு ஸ்பந்த ஸ்ரூபிணி எனும் பெயர் உண்டு. தேவசானா என்று அழைப்பார்கள். சிவனின் நெற்றிக்கண்ணில் உதித்து அன்னையிடம் மேல் பெற்று வீறு கொண்டெழுந்த சூரபத்மனை அவனது அசுரகுலத்தையும் மீரோடு சாய்த்து தேவர்கள் துயர் துடைத்த முருகப்பெருமான் பிரம்மனிடம் வரம் பெற்று போரில் பற்பல மாயங்களை புரிந்த சூரபத்மன் முருகனிடமிருந்து தப்பிப்பதற்காக கடலின் நடுவே ஒரு மாமரமாக தோன்றிய போது அந்த மரத்தை முருகன் தன் வேளால் இரு கூறுகளாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். சூரனால் சிறை வைக்கப்பட்ட தேவர்கள் சிறையிலிருந்து விடுவித்தனர். விடுதலை பெற்ற தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தேவர்களின் துன்பம் கலைத்த ஸ்ரீ கந்தபெருமானுக்கு தன் மகளான தேவியானை மணமுடித்து குடித்த தேவேந்திரன் விரும்பினார். அதை கேட்டு முருகன் நகைத்தவாறே, இந்திரா, உன் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி வைப்பேன். முன்னரே தேவியானை என்னை மணக்க வேண்டி சரவண பொய்யில் தவம் புரிந்துள்ளாள். பங்குனி உத்திரமும் சேர்ந்த சுப தினத்தில் அவளை கரம் பிடிப்பேன் என அனுஷ்டிக்கிறார். முத்துக்குமரன் தெய்வ யானையை மணந்தத இசைவு தந்ததும் திருமண பணிகள் சோழ மன்னனாகிய முகுந்தனது தலைமையில் நடைபெற்றன. திருப்பரங்குன்றமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. அழகான பந்தலின் நடுவே நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்ட திருமண மண்டபம் நிர்ணயிக்கப்பட்டது. பூ உலகில் உள்ள எல்லா மன்னர்களும் முனிவர்களும் மக்களும் அழைப்பு அனுஷ்டிக்கப்பட்டது. தெய்வ யானை நாயகன் ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருக்க தென்னவர் கோன் சிவன் தனது இல்லம்மாள் உமைமையோடு எழுந்தருளி திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க வந்தார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.